அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று எமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடருவோம். இதுவரை நாம் விசுதி சக்கரம் வரை பார்த்து கொண்டு வந்தோம். அதனுடைய விளக்கங்கள், ஒவ்வொரு சக்தி மையங்களின் விளக்கங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். விசுதி சக்கரம் வரை. இன்று நாம் ஆக்கிய சக்கரம் பற்றிய விளக்கங்களை பார்ப்போம். ஸோ ஒளி தத்துவம், நீர் தத்துவம் மூலமாக சுத்திகரிப்பு செய்ய தயாராக இருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. மற்றும் நாம் இப்பொழுது தியான நேரம் என்பது எமக்குரிய நேரம். எனவே நாம் எமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து எமது மனம், உடல் இரண்டையும் அமைதியாக வைத்திருப்போம். விசுதி சக்கரம் பற்றி பார்த்தோம். எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாது அனைத்திலும் இருந்து ஒரு பற்றற்ற நிலையில் விலகி நின்று சாட்சி பாவமாக பார்க்கும் நிலை. பற்றற்ற நிலை என்பது நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே நாம் எமது மமகாரம், அகங்காரம் இரண்டிலிருந்தும் விடுபட்டு அதற்கப்பால் எமது ஆத்ம நிலைக்கு செல்கின்றோம். அந்த உண்மை தத்துவத்தில் நிற்கின்றோம். நிற்கும் போது முழு அமைதி, முழுமையான பாதுகாப்பு உணர்வு நமக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் அந்த நிலை உண்மையானது, அது வேலை செய்கின்றது. எனவே நமக்கு அந்த சந்தேகம் இல்லாத ஒரு முழுமையான பரிபூர்ணமான நம்பிக்கை, சந்தேகம் இல்லாத ஒரு நிலை நமக்கு வருகின்றது. அதுவே தியான நிலை. ஹம்ச சக்கரத்தை பற்றி பார்த்தோம். ஹம்ச சக்கரம் நமக்கு விவேகத்தை தருகின்றது. அதாவது அறிவு பெற்றுக்கொள்கின்றோம். வழியிலிருந்து அனுபவம் மூலமாக ஞானம் கிடைக்கின்றது. ஞானம் நமக்குள்ளுக்குள் இருந்து வருவது. அறிவு நாம் வெளியில் இருந்து தேடிக்கொள்வது. அது சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். ஆனால் அந்த அறிவு மூலமாக எமக்கு அனுபவங்கள் வரும் போது ஞானம் எமக்கு உள்ளுக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. அந்த ஞானமே உண்மையானது, தூய தெய்வீக அறிவானது. அதுவே ஞானம். எமக்குள் அனுபவ ரீதியாக எமக்குள் இருந்து வெளிவருவது, எந்தவித சந்தேகமும் இல்லாது அந்த ஞானத்தோடு நாம் கருத்தொருமிக்கின்றோம், ஒன்றாகின்றோம். அதுவே தூய தெய்வீக அறிவு. அந்த அறிவு கிடைத்ததும் பகுத்தறிவு
தானாக வருகின்றது. விவேகம், பகுத்தறிவு தானாக வருகின்றது. எது சரி எது பிழை என்று சொல்லும் பகுத்தறிவு என்று பிரித்தறியும் பகுத்தறிவு நமக்கு வந்து சேர்கின்றது. முக்கியமாக எமது விசுதி சக்கரம் நமக்கு கூட்டு உணர்வை தருகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஓர் அங்கம் என்ற கூட்டு உணர்வு எமக்குள் வெளிப்படைய ஆரம்பிக்கின்றது. அந்த கூட்டு உணர்வால் நாம் தெய்வீகத்தை குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக எமது கைகளில், தலையுச்சியில், எமது உடலில், சக்கரங்களில் உணர ஆரம்பிக்கின்றோம். இதுவே சகஜ யோகா நிலையாகும். இந்நிலைக்கு நாம் எம்மை நாளாந்தம் நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நாளாந்தம் நாம் குளித்து எமது வெளி உடலை தூய்மையாக வைத்திருக்கின்றோம். அதுபோல் தியான நுட்பங்கள் மூலமாக எமது உள் சூட்சும சரீரத்தையும் நாம் தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கின்றோம். ஒளி தத்துவம், பஞ்சபூதங்கள் மூலமாக நாம் எம்மை தூய்மைப்படுத்துகின்றோம். ஒளி தத்துவம், மெழுகுவர்த்தி முறை, நீர் தத்துவம் மற்றும் குளிர்ச்சி ஐஸ் பொதி வைப்பதால் எமது ஈரலை நாம் குளிர்வடைய செய்கின்றோம். எண்ணெய் தேய்ப்பதால் எமது நரம்புகளின் நுண்ணதிர்வுகளை அதிகரிக்கின்றோம், உணர்திறனை அதிகரிக்கின்றோம். இந்த எண்ணெய் தேய்த்தல் மூலமாக எமது நரம்புகளின் உணர்திறனை நாம் அதிகரிக்கின்றோம். மற்றும் எமது கையாலேயே நாம் எமது சக்தி மையங்களுக்கு நுண்ணதிர்வுகள் கொடுக்கலாம். எமது 5 விரல் நுனிகளிலும் நுண்ணதிர்வுகள் இந்த சக்தி மையங்களின் நரம்புகள் முடிவடைவதால் அதன் மூலமாக நுண்ணதிர்வுகள் பாய ஆரம்பிக்கும் போது நாம் எமது சக்கரங்களுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் சில வேளை உணராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உணராவிட்டாலும் அதிலிருந்து நுண்ணதிர்வுகள் வெளிவரும், சிறிதளவு வரும். ஆனால் நீங்கள் உங்கள் கைகளை உபயோகிக்க ஆரம்பிக்க அந்த நுண் அதிர்வு திறன் அதிகரிக்கும். இந்த நுண் அதிர்வு திறனை எவ்வாறு அதிகரிப்பது என்பதை நாம் பார்த்தோம். எண்ணெய் தேய்ப்பதன் மூலம், விசுதி சக்கரத்துக்கும் எமது கைகளுக்கும் எண்ணெய் தேய்ப்பதன் மூலம் நாம் இந்த நுண் அதிர்வுகளை அதிகரிக்கலாம். நீங்கள் இந்த எண்ணெய் தேய்ப்பதை ஒரு கிழமை தொடர்ந்து செய்து பாருங்கள். கை விரல்களுக்கும் கழுத்து விசுதி பகுதிக்கும் இரவு நேரம் படுக்க போகும் முன்பு சிறிது அளவு எண்ணெய் எடுத்து கைக்கும் விசுதி சக்கரத்துக்கும் கழுத்து முழுவதும் சிறிது தேய்த்து மசாஜ் பண்ணிய பின்பு நீங்கள் படுக்கலாம். இவ்வாறு நீங்கள் ஒரு கிழமை செய்து பாருங்கள். நீங்கள் மாற்றத்தை கண்டால் 3 மாதங்கள் செய்யுங்கள். 3 மாதங்கள் செய்யும் போது அது நன்றாக வளமடைகிறது. மற்றும் எமது எண்ணெய் தேய்ப்பு நாம் தலையில் உள்ள சக்கரங்களுக்கும் நாம் எண்ணெய் தேய்க்கலாம். இதுவே எமது தலையில் உள்ள சக்கரங்களின் இருப்பிடங்கள். இந்த தலை உச்சிக்குழி பிரம்மராந்திரம் எனப்படும். அதன் சற்று கீழ் எமது இருதய சக்கரத்தின் பீடம் இருக்கின்றது. இடது இருதயத்தின் பீடம், இதுவே ஆத்மாவின் இருப்பிடம். அதற்கு கீழ் இருக்கும் வெற்றிடமே சகசாரம். இங்கு 1000 நரம்புகள் வந்து முடிவடைகின்றது. எமது தலையில் உள்ள சக்கரங்களுக்கு எண்ணெய் தேய்த்தல் நாம் இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். இன்று நேரம் இருந்தால் வகுப்பு முடிவில் நாம் பார்க்கலாம்.
சோ இதுவே நமது தலையில் உள்ள சக்கரங்கள். சோ இது மூலாதாரம், 2 காதுக்கும் 2 பக்கமும் சுவாதிஸ்தானம், இந்த பகுதி நாபி, இது இருதயம், முன்னெட்டி பகுதி விஷுதி, இது நடுநெட்டி பகுதி ஆகிய சக்கரம், புருவங்களுக்கு மத்தியில் ஹம்ச சக்கரம், மேல் தலை சாஷாரம். இன்று ஆஞ்ஞா சக்கரத்தை பற்றி பார்ப்போம். இதனுடைய பண்புகள் மன்னிப்பு, பணிவு மற்றும் கருணை மற்றும் எமது மமகாரம் அகங்காரத்திலிருந்து எம்மை முழுமையாக விடுவிக்கின்றது. முடிவித்து எம்மை ஆத்ம நிலைக்கு சிந்தனையற்ற விழிப்பு நிலை, அதாவது எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத அமைதியான தியான நிலை. ஆனால் அது விழிப்பு நிலை. நாம் நித்திரையாகவோ ஒரு மயக்கமாகவோ இல்லாது நன்றாக ஒரு விழிப்பு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் எமது மனதில் எந்த எண்ணங்களும் இல்லை. அந்த நிலை. ஆஞ்ஞா என்றால் 2 பொருள்படுகிறது. ஞா என்றால் ஞானம், தெரிந்து கொள்வது. ஆ என்றால் முழுவதும். முழுவதுமாக தெரிந்து கொள்ளுதல், முழுவதுமாக ஞானத்தை பெறுதல், அதுவே ஆஞ்ஞா. அதாவது அந்த ஞானத்தை பெறும்போது எமது அஞ்ஞானம், அறியாமை முழுமையாக விலகுகின்றது. இது ஒரு அர்த்தமாகும் நமது ஆஞ்ஞா சக்கரம். ஹம்சா சக்கரத்துக்கு மேல் ஆஞ்ஞா சக்கரம் இருக்கின்றது. முழுமையான ஞானம், அதாவது முழுமையான தெய்வீக தூய அறிவு. அந்த அறிவு எமக்குள் அனுபவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டு நாம் அந்த ஞானத்தை முழுமையாக பெற்றுக்கொள்கின்றோம். அதனால் எமது அறியாமை, அஞ்ஞானம், அறியாமை முழுமையாக விலகுகின்றது. இன்னொரு பொருள் ஆக்ஞா என்பது மன்னிப்பு, கருணை, பணிவு. அதனால் நாம் முழுமையான கீழ்ப்படிந்து ஒரு ஒழுங்குபடுத்தல், நாம் ஒரு ஒழுக்கமானவர்களாக தெய்வீகத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வருகின்றோம். இதுவே ஆஞ்ஞா சக்கரத்தின் 2 பொருள்களாகும். ஒன்று, முழுமையாக தெய்வீக தூய ஞானத்தை அனுபவ ரீதியாக ஞானத்தை பெற்று அஞ்ஞானம் விலகுகின்றது. 2வது, முழுமையான கீழ்ப்படிவு, தெய்வீகத்திற்கு முழுமையாக நாம் கீழ்ப்படுகின்றோம். இந்த சக்கரம் நமது நடுநெற்றியில் இருக்கின்றது. இது மிகவும் குறுகிய வாயில், 2 இதழ்கள் கொண்டது. இதில் மிகவும் குறுகிய வாயில், 2 இதழ்கள் கொண்டது. 2 இதழ்கள். இது மமகாரம், அகங்காரம். இது 2 இதழ்கள். இந்த குண்டலினி எண்ணெய் இதுக்குள்ளால் இந்த சக்கரத்து ஊடாக செல்லும் போது இந்த இதழ்கள் விரிவடைகின்றது. எமது எண்ணங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டு நமக்கு முழுமையான அமைதி கிடைக்கின்றது. குண்டலினி எண்ணெய் சாஸ்திரத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த குண்டலினி எண்ணெய் இந்த குறுகிய பாதை வழியாக செல்லுவதற்கு நமது ஆக்ஞா சக்கரம் வளமானதாக இருக்க வேண்டும். நாம் முழுமையாக மன்னிப்பு, பணிவு, கருணை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது மாபெரும் சக்தி.
கோபம், வெறுப்பு மற்றும் தனியாச்சினம் ஆகியவற்றை விட்டுவிட்டு மனதில் பணிவாக ஆத்மாவின் உன்னதத்தையும் தாராள மனப்பான்மையையும் கண்டறியும் சக்தியாகும். அது முழு கவனமும் ஆத்மாவில் இருக்கும் போது இந்த சின்ன சின்ன விடயங்கள் நம்மை தொந்தரவு செய்யாது. எனவே அந்த தூய விருப்பம், நாம் ஆத்மாவாக வேண்டும், அதனுடைய மேன்மையையும் கண்ணியத்தையும் நாம் உணர வேண்டும் என்ற தூய விருப்பம் இருக்குமாய் நாம் அனைத்தையும் மன்னித்து விடுவோம். விடுத்து அந்த உன்னத நிலைக்கு செல்லும் திறன், அதுவே அந்த சக்தி, அதுவே மன்னிப்பாகும். மன்னிப்பு ஒரு சக்தியாகும். எனவே இங்கு மன்னிக்கும் போது முழுமையாக நாம் நமக்கே நன்மை செய்கின்றோம். மற்றவர்கள், நாம் மன்னிக்கும் நபர் இறை சக்தியால் கவனிக்கப்படுகின்றார். நாம் முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு நமக்கு முழுமையாக நாம் நம் நன்மையை செய்கின்றோம். மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் இருப்பதால் நாம் எமக்குத்தான் தீங்கு செய்கின்றோம். மன்னிக்கும் போது அது நடைமுறையில் நாம் அதை அவதானிக்கலாம். மன்னிக்கும் போது நாம் எமக்குள் ஒரு மாபெரும் ஒரு விடுதலை கிடைக்கின்றது. எமது மனம் ஆறுதல் அடைகின்றது. எமது மன அமைதி மற்றும் நிம்மதி, மிகப்பெரிய உணர்வை, நாம் நிம்மதியை உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த மன்னிப்பதால் எமது அகங்காரம், மமகாரம், இனவெறி, தேசியவாதம் பற்றிய தவறான கருத்துக்கள், தவறான அடையாளங்கள் அனைத்தும் எம்மிடமிருந்து விலகுகின்றது. ஆத்ம நிலைக்கு, சாஸ்திரத்துக்கு நாம் செல்கின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உன்னத நிலைக்கு, அது நாம் உண்மையாக பெருமைப்பட வேண்டிய விடயம். நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உயர் நிலை, அதுவே உன்னதமான நிலை. மற்றும் ஆகிய சக்கரம் எமது கண், காது, ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு இவ்வாறான, முக்கியமாக கண்ணை பராமரிக்கின்றது. மற்றும் எமது ஆகிய சக்கரத்தை வளமாக வைத்திருப்பதற்கு இவை தவிர்க்கப்பட வேண்டும். கட்டுப்பாடற்ற சிந்தனைகள், கவலைகள், மதவெறி, மன்னிக்காத தன்மை, பாலியல் கற்பனைகள், ஆபாசம், கடந்த காலத்தில் வாழ்வது, எதிர்காலத்தில் இருப்பது, சுய பச்சாதாபம். நாம் எம்மை குறைவாக ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அது தெய்வ நிந்தனையாகும். நாம் மனித பிறப்பு ஒரு உயர் பிறப்பு. அதிலும் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு எமது தரம் உயர்கின்றது. உயர்ந்த நிலையை எம்மை படைத்த அந்த மூலம் நமக்கு அந்த உயர் நிலையை தருகின்றது. எனவே எந்த ஒரு நிலையிலும் நாம் எம்மை குறைவாக நினைக்கக்கூடாது. உள்ளாய்வு செய்யலாம். நமக்குள் உள்ள தவறுகளை நாம் காணலாம். கண்டு நாம் எம்மை திருத்திக் கொள்ளலாம். ஆனால் குறைவாக எம்மை ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நான் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த கண்ணியமும் மேன்மையும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். எனவே எம்மை முழுமையாக நாம் மன்னித்து எமது பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும்.
மன்னித்து எமது உன்னதத்தை நாம் அறிய வேண்டும். அகங்காரம், ஆக்ரோஷமான மனப்பான்மைகள் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சக்கரத்தை வளம்படுத்துவதும் காலை மாலை தியானங்கள், ஆகிய சக்கரத்துக்கு ஒளி, பிகாஸ் ஆகிய சக்கரம் ஆகிய சக்கரத்தினுடைய தத்துவம் ஒளி தத்துவம். எனவே ஒளி மூலமாக நாம் ஆகிய சக்கரத்தை தூய்மைப்படுத்தலாம், மெழுகுவர்த்தி ஒளி காட்டலாம். சக்கரங்களுக்கு நாம் அதிர்வு கொடுக்கலாம். இந்த மணிக்கூட்டு திசையில் இவ்வாறு நாம் சக்கரங்களுக்கு அதிர்வு கொடுக்கலாம். உறுதிமொழிகள், பிரார்த்தனைகள், எண்ணெய் தேய்த்தல், ஆரோக்கிய குறிப்புகள் நாம் பின்பற்ற வேண்டும். ஸோ இவ்வாறு மெழுகுதிரி ஒளியை எடுத்து ஒரு அடி தூரத்தில், உங்கள் கண்ணிலிருந்து ஒரு அடி தூரத்தில் அந்த சுவாலையின் ஊடாக ஸ்ரீ மாதாஜியினுடைய நெற்றி குங்குமத்தை, நெற்றி திலகத்தை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் ஸ்ரீ மாதாஜியின் ஆகிய சக்கரம் அன்பு, கருணை, பணிவு நிறைந்தது. எனவே நாம் எமது கண்கள் ஊடாக, அந்த ஒளி ஊடாக அவருடைய திலகத்தை பார்க்கும் போது எமது கண்கள் தூய்மை அடைகின்றது, ஆகிய சக்கரம் தூய்மை அடைகின்றது. சில குறிப்புகள் நாம் ஆகிய சக்கரத்தில் கவனிக்க வேண்டும். எமது நடு ஆகிய சக்கரத்தை நாம் பலமாக வைத்திருப்பதற்கு ஆகிய சக்கரத்துக்கு அதிர்வுகளை கொடுக்கலாம், மெழுகுவர்த்தி ஒளி காட்டலாம். இப்போ நாங்கள் பார்த்தது போல், அல்லது நீங்கள் சும்மாவும் மெழுகுவர்த்தி ஒளி காட்டலாம். எமது வலது கையை ஆகிய சக்கரத்தில் வைத்து பிரார்த்தனைகளும் செய்யலாம். மற்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், குண்டலினி எண்ணெய் எமது ஆகிய சக்கரத்தை கடக்கும் போது எமது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. அனைத்து கர்மங்களும், எம்மோடு தொடர்பான அனைத்து கர்மங்களும் உறிஞ்சப்படுகின்றது. அதனாலேயே நாம் ஆகிய சக்கரம் திறக்கப்படுகின்றது குண்டலினி எண்ணெயால். குண்டலினி எண்ணெய் சஹஸ்ராரத்துக்கு ஆத்மாவை ஒளியூட்ட செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாம் ஒருபோதும் எமது பாவங்கள் எம்மை தொடர்கின்றதோ என்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. அவ்வாறு எண்ணங்கள் இருக்குமாயின் எமது கையை பின்பிடரியில், வலது கையை பின்பிடரியில் வைத்து பிரார்த்தனை பண்ணி மனதார இதயபூர்வமாக எமது குருவிடம் நாம் கேட்கலாம், ஸ்ரீ மாதாஜி, ஏதாவது கர்மாக்கள், கடந்த கால வாழ்வின் கர்மாக்கள் அல்லது எனது நாட்டின் கர்மாக்கள், முன்னோர்களின் கர்மாக்கள், பெற்றோர்களின் கர்மாக்கள், எனது முற்பிறப்பின் கர்மாக்கள், இந்த பிறப்பில் நான் செய்தவை, தெரிந்தோ தெரியாமலோ செய்தவை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து மன்னித்து என்னை முழுமையாக அதிலிருந்து விடுவித்து விடுங்கள். இதயபூர்வமாக நீங்கள் பிரார்த்தித்து விட்டால் அதை பற்றி பின்பு சிந்திக்க கூடாது. முழுமையாக நீங்கள் சரணடைத்து விட்டீர்கள். எனவே தெய்வீகத்திடம் பொறுப்பு கொடுத்து விட்டால் அதன் பின்பு நாம் அதை பற்றி சிந்திக்க கூடாது. நாம் ஆத்ம வழியில் முன்னேறி செல்வதையே சிந்திக்க வேண்டும். எனவே கடந்த காலத்தில் கசப்பானவை அனைத்தையும் நாம் மறந்து எதிர்காலம் நமக்கு பாதுகாப்பானது என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் எமது இந்த ஆத்ம முன்னேற்றத்தில் கவனத்தை வைக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் போது நாம் எமது தியான நிலையை நாம் வளர்த்து கொள்ளலாம். சிந்தனைகள் இல்லாத விழிப்புணர்வு நிலை, தியான நிலை, எதிர்வினையாட்டாது, பற்றற்ற, எதிலும் பற்றில்லாத, எமது பிரச்சனைகள், கவலைகள், மகிழ்ச்சியோ துன்பமோ அனைத்திலிருந்தும் ஒரு பற்றில்லாத ஒரு சாட்சி பாவ நிலைக்கு நாம்
அஹ், சாட்சிபாவ நிலையில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தூய தெய்வீக ஞானம் நமக்கு அது அந்த திறனை நமக்கு அந்த புரிந்துணர்வை தந்து நம்மை அந்த நிலைக்கு எடுத்து செல்வதை நாம் காணலாம். நிர்விச்சார சமாதி. இந்த சமாதி நிலையை நாம் பேண வேண்டும். அந்த சமாதி நிலை மூலமாக, இந்த தியான நிலை மூலமாக நமக்கு ஆத்ம அனுபவங்கள் கிடைக்கும் போது நாம் நிர்விகல்ப சமாதி நிலைக்கு செல்கின்றோம். அதாவது எந்த விதமான சந்தேகமும் இல்லாத நிலை நமக்கு கிடைக்கின்றது. மற்றும் அது இடது ஆக்ஞா சக்கரம், எமது இடது ஆக்ஞா சக்கரம் இடது நாடி நெற்றியில் குறுக்கிட்டு வலது பக்க தலையில் செல்கின்றது. வலது பக்க தலைக்கு செல்லும் போது பின்புறமாக அது பிடரி வழியாக செல்கின்றது. எனவே எமது பிடரி வலது பக்க தலையே எமது இடது ஆக்ஞா சக்கரம். இந்த பகுதிக்கு நாம் அதிர்வுகள் கொடுக்கலாம். குற்ற உணர்வில்லாது மன்னித்து, அனைத்தையும் மன்னித்து, எமது கர்மங்களுக்கும் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கண்களில் தூய்மையை நாம் பேண வேண்டும். கடந்த காலத்தில் இருந்து முழுமையாக விடுபட வேண்டும். மற்றும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், நிபந்தனைகள், கொள்கைகள் என்று எமக்கு நாமே விதித்து கொண்டது கட்டுப்பாடுகள், அவைகள் எமது ஞானம் மூலமாக அவை ஆத்மாவுக்கு எதிரானவையாக இருந்தால், எனது ஆத்மாவுக்கோ இன்னொருவரின் ஆத்மாவுக்கோ எதிராக இருந்தால் அதை கைவிட வேண்டும். வலது ஆக்ஞா சக்கரம் எமது வலது நாடி நெற்றியில் குறுக்கிட்டு முன் நெற்றி வழியாக இடது பக்க தலைக்கு செல்கின்றது. இடது ஆக்ஞா பின்பக்க பிடரி வழியாக வலது பக்க தலைக்கு செல்கின்றது. வலது ஆக்ஞா வலது நாடியில் ஆரம்பித்து நெற்றியில் முன்பக்கமாக குறுக்கிட்டு இடது பக்க தலைக்கு செல்கின்றது. எனவே அந்த பகுதியில் நாம் அதிர்வுகள் கொடுக்கலாம் மற்றும் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். மற்றும் ஆஞ்ஞா சக்கரம், சகஸ்ராரம் மற்றும் கண்கள் மற்றவர்களை தொட நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். சில நேரங்களில் வைத்தியர்கள் தொட வேண்டி வரலாம். அது ஓகே, அந்த நேரம் நீங்கள் கவசம் விட்டு செல்லலாம். மற்றபடி தேவையில்லாது யாரும் உங்கள் சகஸ்ராரத்தில் கை வைக்கவோ, உங்கள் நெற்றியில் தொடவோ, கண்களில் தொடவோ அனுமதிக்க வேண்டாம். மற்றும் உங்கள் தலையில் வெப்பம் அதிகமாக இருக்குமாயின், அதாவது எமது வலது நாடி வெப்பம் ஏறுகிறது, எமது வலது நாடி பாதிப்படையும் போது அங்கு அதிக வெப்பம் கிடைக்கின்றது, எமது உடல் வெப்பம் அதிகரிக்கின்றது. சில நேரங்களில் தலையிலும் வெப்பம் அதிகரிக்கும். அந்த நேரம் முன்பக்க ஆக்ஞா சக்கரம் இடது பக்க தலைக்கு நாம் ஐஸ் சிறிது நேரம் வைத்து அந்த வெப்பத்தை தணிக்கலாம். கன நேரம் வைக்க வேண்டாம். சில பேருக்கு சளி அதுகள் பிடிக்கலாம். அவ்வாறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஐஸ் பாவிக்க வேண்டாம். மற்றும் ஆஞ்ஞா தொடர்பான அனைத்து தியான பயிற்சிகளையும் நிறுத்த வேண்டும். சில தியான பயிற்சிகள் சொல்லுவார்கள், ஆஞ்ஞா சக்கர நெத்தி பொட்டில் நீங்கள் கவனத்தை வையுங்கள் என்று. அது மிகவும் தவறான ஒரு செயல். மற்றும் அது ஆபத்தான ஒரு செயல். ஏனென்று சொன்னால், நாம் சொன்னோம்,
ஆக்ஞா சக்கரம் மிக மிக குறுகிய ஒரு பாதை. எமது வலது நாடி இடது நாடி இரண்டும் சந்திக்கும் இடம். வலது நாடி இடது நாடி மற்றும் நடு நாடி மூன்றும் சந்திக்கும் இடம். மிக குறுகிய பாதை. அதில் நாம் கவனத்தை வைக்கும் போது நாம் இடப்பக்கம் சாரலாம் அல்லது வலப்பக்கம் சாரலாம். இடப்பக்கம் நாம் கூடியதாக அந்த சப்கான்ஷியஸ் என்று சொல்லுவார்கள், அந்த நிலைக்கு போக வாய்ப்பு இருக்கின்றது. வலது பக்கம் சுப்ரா கான்ஷியஸ் என்று சொல்வார்கள், அந்த நிலைக்கு போக வாய்ப்புள்ளது. அந்த ஏரியா, அந்த பகுதிகள் தெய்வீகம் ஆனது அல்ல. தெய்வீகத்துக்குரிய பாதை நடு நாடி வழியாக அன்கான்ஷியஸ் அந்த நிலைக்கு செல்வதே தெய்வீகமானது. எனவே நாம் அந்த அந்த பகுதிகளுக்கு நாம் எமது கவனத்தை எடுத்து செல்லக்கூடாது. எனவே ஆக்யாவில் நாம் கவனத்தை வைக்கக்கூடாது. ஆக்யா சக்கரத்தை நாம் சுத்திகரிக்கும் போதும் சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு ஆக்யா சக்கரத்தை நாம் கவனித்து அங்கிருந்து நாம் சாட்சி பாவ நிலையில் ஆக்யா சக்கரத்தை நாம் சுத்திகரிக்கலாம். மற்றும் செறிவு, ஒருமுகப்படுத்தல், கன்சன்ட்ரேஷன் அல்லது விஷுவலைசேஷன் போன்ற நுட்பங்கள், ஹிப்னடைசிங், மைண்ட் கண்ட்ரோல், ஞான திருஷ்டி முறைகள், இவ்வாறானவை எல்லாம் தெய்வீகமான பகுதியில் இருந்து வருவதல்ல. இவை எல்லாம் இடது நாடி அல்லது வலது நாடியால் வருபவை. அவை ஆபத்தானவை. ஸ்ரீமாதிஜி இதை பற்றி நன்றாக கன உரைகளில் சொல்லியிருக்கின்றார். மற்றது சித்திகள், தீய சக்தியால் ஆளப்படல் போன்றவை அனைத்திலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். இவை அனைத்தும் தெய்வீகமற்றவை. இதை செய்தால் இது நடக்கும், அதை செய்தால் இது நடக்கும் என்று பல பேர் வியாபாரங்கள் செய்கிறார்கள். அவை அனைத்தையும் முழுமையாக கைவிட வேண்டும். அது தெய்வீகம் அல்ல. உண்மையான தெய்வீகம் தூய இருதயம் மூலமாக நாம் அடையலாம். எந்த ஒரு செலவும் இல்லாது சூரிய கதிர்கள் இயற்கை முழுவதுக்கும் இலவசமாக பாரபட்சமின்றி கிடைக்கின்றது. எங்கும் நிறைத்து நிற்கும் இந்த அன்பு சக்தி, தெய்வீக சக்தி, சர்வ வல்லமை பொருந்திய அன்பு நிறைந்த இந்த சக்தி அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் இலவசமானது. ஒரே ஒரு வழி மூலமாக நாம் அனைவரும் அடைந்து கொள்ளலாம், தூய இருதயம். ஒரு தூய்மையான இருதயபூர்வமான பிரார்த்தனை மூலமாக நாம் அடையலாம். எனவே இவ்வாறானவை அனைத்தும் கைவிடப்பட வேண்டும். அவற்றிலிருந்து முழுமையாக விலகி இருக்க வேண்டும். இப்பொழுது ஸ்ரீமாதிஜியின் ஒரு வீடியோவை பார்த்து நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். இவ்வளவு விளக்கமும் எம்மை தியான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கும், எமது மனதை அமைதிப்படுத்தி இருக்கும். எனவே இந்த அமைதி நிலையில் ஸ்ரீமாதிஜியின் ஒரு வீடியோவை பார்த்து நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். எமது வலது கையை தலையுச்சிக்கு மேல் சிறிது நேரம் வைத்திருப்போம். இப்பொழுது நாம் எல்லோரும் ஸ்ரீமாதிஜியின் முன்னால், குருவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். எனவே இடது கையை அவர் முன்பு வைத்து 5 விரல்களையும் அவரை நோக்கி வைத்து
எமது வலது கையை தலை உச்சியில் கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி திலகத்தை நாம் சிறிது நேரம் பார்ப்போம். இது அன்பு, கருணை, பணிவுக்கான இடம். ஆக்ஞா எமது அறியாமையை விலக்கி எமக்கு தூய தெய்வீக ஞானத்தை தருவது மற்றும் மன்னிப்பு, பணிவு, கருணை போன்ற முழுமையான தெய்வீகத்துக்கு கீழ்ப்படியும் நிலையை நமக்கு தரும். எமது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் மன்னித்து ஆத்மாவின் மேன்மையையும் கண்ணியத்தையும் நாம் வேண்டிக் கொள்வோம். இதயபூர்வமாக விரும்பி கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியோடு குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். Now raise your kundalini. Raise your kundalini slowly, very slowly. Raise it first time, you have to do it very slowly. Now push back your heads and give it a knot. One knot. Second one, let's do it very slowly and knowing what you are. You are a saint. Do it properly. Properly. Do it properly, not in a haste. Take it to your head. Push back your head and give it 2 knots there. 1 and 2. Now let's do the other one. Again, the third one we have to give 3 knots. Very slowly do it. Very slowly. Now do it properly. Now push back your head. Now give it the third one. 3 times. One. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. இப்பொழுது எமது இடது நாடியின் சமநிலையை அவதானிப்போம். அனைவரும் கூட்டாக இடது கை மடியில், வலது கை பூமியில், கையில் நுண்ணதிர்வுகளை அவதானியுங்கள். ஏற்கனவே நன்றாக இரு கைகளிலும் நுண்ணதிர்வுகள் பாய்கின்றது. கூட்டாக அனைவரும் கவனத்தை சாரத்தில் வைப்போம். எனவே கூட்டாக நாம் நமது இடது நாடியை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி என்னை கடந்த காலத்திலிருந்து முழுமையாக விடுவித்து விடுங்கள். எனது அனைத்து கர்மாக்களிலிருந்தும் என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். தேவையற்ற பழக்க வழக்கங்கள், கொள்கைகளிலிருந்தும் என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். இந்த பிரார்த்தனையின் பின்பு நாம் அவதானிப்போம் நடைபெறும் மாற்றங்களை.
இந்த இடது நாடிக்குரிய பீஜ மந்திரம் ஓம் ஹம். ஹம் என்றால் நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே எனது அடையாளம். ஓம் ஹம். ஓம் ஹம். ஓம் ஹம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எதிர்காலம் தங்கள் அருளால் பாதுகாப்பானது. அதை நாம் சிறிது சிறிதாக உணர ஆரம்பிக்கின்றோம். நமக்குள் நடைபெறும் மாற்றங்கள் நமக்கு அந்த நம்பிக்கையை தருகின்றது. எனவே எனது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், பயங்கள், பயம், அதனால் அதனால் ஏற்படும் அதீத சிந்தனைகள் அனைத்தையும் நான் அறிவுபூர்வமாக கைவிடும் நிலையை எனக்கு தந்தருளும். எனக்கு தூய கவனத்தை தந்தருளும். எனது கவனம் ஆத்ம முன்னேற்றத்தில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். அந்த ஆத்ம முன்னேற்றமே எனது உலக வாழ்வை முன்னேற்றுகின்றது. உலக வாழ்வில் அமைதியையும் முழு மன திருப்தியையும் ஆனந்தத்தையும் தருகின்றது. இதற்குரிய மந்திரம் ஹம் ஷம். ஷம் என்றால் நான் முழுமையாக மன்னிக்கின்றேன். ஓம் ஹம் ஷம் ஷம். ஓம் ஷம். ஓம் ஷம். ஓம் ஷம். இப்பொழுது நாம் நடைபெறும் மாற்றத்தை அவதானிப்போம். தலை உச்சிக்குழி நன்றாக தளர்வடைந்து விரிவடைவதை நாம் காணலாம். இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நடுநாடி இரு கைகளையும் மடியில் திறந்து நடுநாடி நமது ஆத்ம வளர்ச்சிக்கான பாதை, குண்டலினி எண்ணெயின் பாதை, நம்மை ஒவ்வொரு சக்கரமாக வளம்படுத்தி ஒவ்வொரு சக்கரத்தின் பண்புகளையும் வளம்படுத்தி நம்மை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் பாதை. மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம், தாயே எனக்கு மங்களகரம் தூய்மையை தந்தருளும். கள்ளம் கபடம் இல்லாது சூதுவாதில்லாத குழந்தை உள்ளம், தூய உள்ளத்தை எனக்கு தந்தருளும். விவேகம், சாதுரியம்,
நேர்மையான அறிவை எனக்கு தந்தருளும். நமது சுவாதிஸ்தானத்தில் எனக்கு தூய தெய்வீக ஞானத்தையும் தூய கவனத்தையும் தந்தருளும். எனக்குள் தெய்வீக ஆற்றலை எனக்கு தந்தருளும். அந்த ஆற்றல் மூலமாக நான் என்னை முழுமையான அமைதியில் வைத்திருக்கும் திறமையை எனக்கு தந்தருளும். வேண்டாதவற்றிலிருந்து விலகி ஆத்மாவுக்கு நன்மை தரும் செயல்களை தூய ஞானம் மூலமாக தேர்ந்தெடுத்து பிரச்சனைகளை தவிர்த்து பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாது என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தும் தெய்வீக ஆற்றலை எனக்கு தந்தருளும். நாபி சக்கரம் தாயே, எனக்கு உலக வாழ்வில் முழுமையான அமைதியையும் மன திருப்தியையும் தந்தருளுங்கள். எனது உலக வாழ்வின் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, பண பிரச்சனை, உறவுகளோடு பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, அனைத்தையும் தாங்களே பாதுகாக்கின்றீர். கவனித்து எனது நன்மையை தாங்களே பாதுகாக்கின்றீர்கள். தாங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியமாவீர்கள். எனது பவசாகரத்தில் எனக்கு குரு தத்துவத்தை தந்தருளுங்கள். என்னை நானே முழுமையாக அறிந்து என்னை திருத்தி வழிநடத்தும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். இருதயத்தில் எனக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கையை தந்து முழுமையான பாதுகாப்பை தந்தருளுங்கள். விசுதி சக்கரம் என்னை பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக உணரச் செய்யுங்கள். கூட்டு விழிப்புணர்வை எனக்கு தந்தருளுங்கள். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீகத்தின் அன்பை தூய குளிர் நுண்ணதிர்வுகளாக உணரும் திறனை எனக்கு தந்தருளும். இறை தொடர்பு எனது பேச்சிலும் நடத்தையிலும் நான் சத்தியத்தை, உண்மையை பக்குவமாக வெளிப்படுத்தும் திறனை எனக்கு தந்தருளும். இப்பொழுது எமது ஆகிய சக்கரத்தில் நடு ஆகிய சக்கரத்தில் எமது வலது கையை வைப்போம். நாம் கேட்போம், தாயே, எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தையும் மன்னிக்கும் குணத்தையும் பணிவு, அன்பு, கருணை, மன்னிப்பு என்பவற்றை எனக்கு தந்தருளுங்கள். சிறிது நேரம் அவதானிப்போம். நாம் எமது வலது கை முன் நெற்றியில் வைத்து தலையை சற்று குனிந்து இதை சொல்லுவோம். தாயே, எனக்குள் மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள். அன்பு, கருணை, பணிவால் எனது சிரசை நிறைத்து மன்னிக்கும் திறனை எனக்கு தந்தருளுங்கள்.
இப்பொழுது எமது இடது ஆகிய சக்கரம் எமது பிடரி, பின்பக்க பிடரியும் வலது பக்க தலைப்பகுதியும். ஸோ இப்பொழுது எமது கையை பின்பக்க பிடரியில் வைத்து அண்ணாந்து வலது கையை பின்பக்க பிடரியில் வைப்போம். அதாவது எமது தலையை எமது வலது கையில் தாங்குவது போல் நாம் தலையை அண்ணாந்து பார்ப்போம். தலையை பின்பக்கம் சரிப்போம். இதில் பிரார்த்திப்போம், தாயே எனது அனைத்து கர்மங்களையும் மன்னித்து விடுங்கள். எனது நாட்டின் கர்மங்கள், முன்னோரின் கர்மங்கள், எனது பெற்றோரின் கர்மங்கள், நான் முற்பிறப்பில் செய்த கர்மங்கள், இந்த பிறப்பில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மங்கள் அனைத்திலிருந்து முழுமையாக என்னை விடுவித்து என்னை முழுமையாக மன்னித்து விடுங்கள். முதலும் கடைசியுமாக நாம் இதை கேட்போம். எனவே நாம் இதை பற்றி இனி எப்பொழுதும் கவலைப்பட தேவையில்லை. அனைத்து கர்மங்களையும் மன்னித்து விடுமாறு அன்னையை கேட்போம். இனி அன்னை, தாயே, என்னை முழுமையாக மன்னித்து விடுங்கள். என்னை நன்றாக அறிந்தவர் தாங்கள் ஒருவர் மட்டுமே. நாம் ஒரு சத்தியத்தை, உண்மையை இங்கு நினைவு கூற வேண்டும். நாம் இந்த மன்னிப்புக்கு முழுமையாக அருகதை உள்ளவர்கள் ஆனபடியாலே நாம் இந்த ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அடைந்தோம். எனவே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் இதை இதயபூர்வமாக வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது எமது வலது ஆகிய சக்கரம், முன்னெட்டி மற்றும் இடது பக்க தலை. எமது வலது கையை முன்னெட்டியில் வைத்து குனிந்து நாம் சொல்லுவோம், நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எமது வலது ஆகிய சக்கரம் எமது ஆணவம். நாம் எமது ஆணவத்தை விடுத்து அனைவரையும் மன்னித்து எம்மையும் நாம் மன்னிப்போம். தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து என்னை உங்களுடைய கவனத்தில் எப்பொழுதும் வைத்திருங்கள். தெய்வீகத்தின் கவனம் எப்பொழுதும் எம்மில் இருந்தால் நாம் பாதுகாப்பாக இருப்போம். எனவே அந்த கவனத்தை, தெய்வீகத்தின் கவனத்தை நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, என்னை எப்பொழுதும் உங்கள் கவனத்தில் வைத்திருங்கள். இப்பொழுது எமது கையை கீழே எடுப்போம். எமது ஆகிய சக்கரத்துக்குரிய மந்திரம் ஓம் ஹம் ஷம். இப்பொழுது எமது இரு கைகளையும் இந்த படத்தில் காட்டியவாறு நாம் வைப்போம். இவ்வாறு வைக்கும் போது எமது ஆகிய சக்கரத்தில் எமது வலது நாடி இடது நாடி குறுக்கிடுகின்றது. எனவே நாம் இவ்வாறு வைக்கும் போது நாம் சரியாக எமது கைகளை வைக்கின்றோம்.
வைத்து 3 தடவை ஓம் ஹம் ஷம் சொல்லுவோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் இப்பொழுது இரு கையையும் நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். சிறிது நேரம் கவனத்தை சாஸ்திரத்தில் வைத்து எமது நுண் அதிர்வுகளை கைகளில் அவதானிப்போம். கைகளில் நன்றாக நுண் அதிர்வுகள் பாய்வதை அவதானிக்கலாம். இந்த பீஜ மந்திரத்தின் பின்பு நுண் அதிர்வுகள் அதிகரித்து நல்ல ஒரு குளிர்மையை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. உணராதவர்கள் நீங்கள் சிறிது முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து கை விசூதி இரண்டிற்கும் எண்ணெய் மசாஜ் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். 3 மாதங்கள். ஒரு கிழமையில் முன்னேற்றத்தை காணலாம். விசுதி சக்கரத்துக்கு பசு நெய் இருந்தால் நெய்யாலும் நீங்கள் மசாஜ் செய்யலாம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரை ஆக்யா சக்கரத்தை பற்றிய உரையை நாம் கேட்போம். அன்னையிடம் இருந்து நேரடியாக ஆக்யா சக்கரத்தை பற்றி நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். Today we are talking about the 6th chakra called as Agya chakra. The Gya word means to know. Gya is to know. And A means the whole. Agya chakra also has another meaning. Agya. Agya means obedience or to order. It can mean both the things. If you order to someone, it is an Agya, and the one who obeys the order is an Agyakari, and the one who does the Agya. Today we are going to understand the center of Agya. Agya chakra, which is placed on the crossing of the optic chiasma. The nerves that supply the eyes go backwards in the opposite direction, and wherever they cross, this subtle center is situated. It has a continuous connection with the other center through the medulla oblongata.
This center has got two petals. And this subtle center on one side acts through the eyes and at the back of the head where you have some protrusion. This is the physical side of the center is. Now the people who talk of the third eye, this is the third eye. So that we have two eyes with which we see, and there's a third eye which is a subtler eye through which we can see. If you see this eye, that means you are away from it. For example, if you can see your eyes, that means you are seeing your reflection, not the reality. If you see anything, that means you are looking at it. So those people who say they see an eye, for example, people who take LSD and all of such things, they start seeing another eye. They just see this eye and they think their third eye has opened. Actually, you are very much away from the eye. That's why you can see it. You go to a supraconscious level on the right side, and on the left side to the subconscious level, you can see the eye. But in Sahaja Yoga, you have to see through that eye. Like a window, you can look at the window, but if you see through the window, you can't look at the window. So here what happens that when the Kundalini rises, when she goes to the Agya Chakra, which represents, as you say, the third eye, whatever you may call it, it is between the optic chiasma and it looks after the pituitary and the pineal body. And as a result, we have developed two institutions called ego and superego. The ego is the one which tells us, I have done it, I am doing this. Both these institutions are sucked in by the enlightenment of the center. And that's how the thing opens out. And all your karmas are sucked in. So there's no problem of karmas. Only human beings think that they are doing karmas. Animals don't. They have no sense of sin or anything. They are completely under the bondage of God. So in Sanskrit they are called as Pashu, means under the bondage. But we are the ones who have got freedom. And that's why we think that we have done this and we have done that. And we should not do this, we should not do that. But when the Kundalini rises and she awakens the center, then both these things are sucked in. And when they are sucked in, then you do not do any karmas anymore. You just are in a karma. You do everything. I mean, I travel, such a lot, and I have a family, and everything is there. But it's just happening. I'm just seeing it. I'm not doing anything as such. So when you are also awakened, there's no obligation. It's just happening. It is so. Beyond thought. And this is a very, very important chakra for Sahaja Yogis, because when the Kundalini rises above the Agya Chakra, immediately there is no thought. You do not get any thoughts from ego or superego. But there is a wobbling in the Agya because of your imbalanced ways. And the imbalanced ways are that sometimes you are with ego or with superego. This has happened to our people in the West because we have had so much of ego, we got really tired of it. We got frightened with it. Then we started taking to drugs and things to increase our superego. But by doing that, what we are doing is pushing by one end, bringing by another end, and that's how we are wobbling our ego and superego, by which we are not helping ourselves at all. So what one has to do,
is to rise within oneself up to the point of Agya and try to steady your Agya. There are many people who have asked me one question, how to steady the Agya. Agya is placed at the crossing point of our nerves and also optic thalamus. Now, so it is said that if you have wobbling eyes, you will have a wobbling Agya. You have to steady your eyes. You have to soothe them. Now, it is very, very out of date, ancient, old, and all sorts of names that you call it to a thing like that. But you must steady your eyes and steady them in such a way that it is very soothing for the eyes. Which is the most soothing thing for the eyes is the green grass. If you could see the green grass with your eyes, means you walk with your eyes on the ground. Your eyes will be soothed, your Agya will be all right. That's why இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி அழகாக விளங்கப்படுத்தினார் நமது சப்கான்ஷியஸ் சுப்ராகான்ஷியஸ், அதாவது இடது நாடி வலது நாடி வழியான பிரச்சனைகள், அதாவது நமது ஆக்யா சக்கரத்தை குறித்த சில தியான பயிற்சிகளால் வரும் பிரச்சனைகளை பற்றி அழகாக விளங்கப்படுத்தினார். நாம் கண்ணை கண்டால், அந்த மூன்றாவது கண்ணை கண்டால், அது நாம் அங்கிருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்து அதை பார்க்கின்றோம். ஏனென்றால் எமது கண்ணை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த கண்ணாலேயே நாம் பார்க்கின்றோம். சோ அந்த கண்ணை நாம் பார்க்க முடியாது. மற்றவர்கள் எமது கண்ணை பார்க்கலாம், ஆனால் நாம் எமது கண்ணை பார்க்க முடியாது. எனவே நாம் பார்த்தால் அது உண்மையானதல்ல, அதனுடைய பிரதிபலிப்பையே நாம் பார்க்கின்றோம். எனவே அது உண்மையானதல்ல. நாம் எமது கண் ஊடாக நாம் பார்க்க வேண்டும். எமது உண்மையான கண் ஆகிய சக்கரத்தை கடந்து சஹஸ்ராரத்தில் இருக்கின்றது. சஹஸ்ராரம் கபால வாயில், அந்த கபால வாயிலை நாம் திறக்க வேண்டும். பிரம்மராந்திரம், அதுவே எமது உண்மையான கண். எனவே எமது கவனம் எப்பொழுதும் தலை உச்சி குழியில் இருக்க வேண்டும். நாம் நெற்றியில் எமது கவனத்தை செறிவுபடுத்த கூடாது. எமது தலை உச்சி குழியில் வைக்கும் போது அந்த தலை உச்சி குழி விரிவடைந்து அது திறக்கும் போது அனைத்தும் வெளியேறி, எமது அழுத்தங்கள் அனைத்தும் வெளியேறி எமது மனம் உடல் இரண்டும் தளர்வடைகின்றது. இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய ஒரு உரையை நாம் கேட்போம். சோ இந்த உரையில் ஸ்ரீ மாதாஜி எவ்வாறு எமது எண்ணங்களை நாம் தளர்வடைய செய்து தியான நிலைக்கு செல்வது என்றால், எண்ணங்கள் தான் நமக்கு நமது தியான நிலைக்கு செல்வதற்கு மிகவும் தடங்களாக இருக்கும் ஒரு விடயம்.
ஸோ அதை எவ்வாறு இலகுவாக நாம் நமது எண்ணங்களை கையாண்டு நாம் அந்த தியான நிலைக்கு செல்வது பற்றிய ஒரு 10 நிமிட உரை. நாம் அதை கேட்போம். Now we are trying to transform our energies towards the energy of the spirit. So you have to allow the spirit to take over. Your effort of your mind should be reduced and the energy of the spirit should work through you. Now how do you do it? First is detachment. Detachment. Detachment start with the thought. Let us see the thought. It's called as vichara shaithilya, relaxation of the thought. But still this mind, which is quite silly, tries to impress upon you that you have to use the old junky instrument of this mind. And it asserts that better use. And when you start using that, ego comes in, you get attached to it. And what you lose is your progress, and thus the joy is minimized. How do you detach yourself? For a person who is absolutely detached, it's very difficult to explain how to detach, isn't it? I'll try. Now, I cannot get attached, that's the problem is. So just now, if you give up your satta, your own domain, you get into the domain of your spirit. You give up your domain, that is your ego's domain, or maybe your superego's domain. You give up that and try to see things how it works out. Now, what is the testing point of it? How do you test it? It works out. That's the point of testing. It works out. Allow it to work out. Don't put your attention. Attention has the second part of it, the tension. And don't try to say, why not today? It should have happened today. We expected it to happen. Why not at this moment? That's your ego. Thy will be done. So the thought that starts moving in our mind all the time, which creates tensions, is not the thought of the spirit. So, what you should say? Not this thought. Not this thought. Yan neti neti vachanai nigamo avochus. Not this thought, not this thought, not this thought. And see how you relax. Now you are relaxing. Not this thought, not this thought. Just go on refusing, accepting any thought. So you go into nirvichara. In that state, you feel the spirit. Christ has done the greatest work on this, I should say, but we do not understand because his life was like a micro thing. See, in 3 years. So we have to open it out a little bit and see what he did. He has given us the greatest weapon of forgiveness. When you forgive a person, what do? You accept the situation to begin with. And secondly, you forgive
what you think has been done wrong to you. But because nothing can be done wrong to your spirit, you just forgive because you are the spirit. And when you forgive, you have found that your tension goes away. So even to your thoughts, if you say, all right, forgive this thought, because thought is also not to be punished. Forgive this thought, forgive everything. Not forget, forgive. Because then you will even forget that you are the spirit. But forgive all the thoughts that are coming to me. Just go on saying this is a mantra. What is a mantra? Is that power of the word that expresses spirit. So this is a very important thing Christ has given us, the weapon of forgiveness. Everybody has that weapon. Everyone can use that weapon. You don't have to put in any effort for it. You don't have to pay for it. It's just you have to say, I forgive. You'll be amazed, your nerves will soothe down. This tension, this pressure of these modern things will be reduced if you go on saying, I forgive them. For example, you go and see some sort of if you happen suddenly to see something very filthy according to the spirit, maybe it is very exciting according to normal human beings, but we are abnormal people. And for us, if we find it rather ugly, then the best thing is to get over is to say, I forgive. Because they are ignorant. They are blind. They are not yet there where I am. I am the one who is at the source of enjoyment, at the source of peace, and while these are not, so I forgive. And you'll be amazed that this forgiveness that Christ gives works out. Vichara Shaithilya is the relaxation of the thought. Now this opposite movement that you have to move, first of all, should start at this point today from forgiving others. Now what happens when you forgive someone? That means you do not react. The power to react to somebody's injuries, insults is finished. And when that power is finished, you become a powerful person. Because nobody can now overpower you. Because nobody can kill you. Nobody can hurt you. Nobody can do anything to you. But it is not, again, I'll say, shamelessness. See, people can think that it is shamelessness. So, if somebody says to you something harsh and something that is wrong, you do not accept it. So, in Sahaja Yoga, one has to understand that it is just the central path. It's just the balancing thing which is important. It's not an extreme of anything. Like when we go to say that you must forgive everyone, it's not going to that extreme where you have done some wrong and somebody says to you, you don't take that part of it. It doesn't mean that. Again, discretion is the engine of your movement. So you have to see that if they have said it, something like that, is it, have I gone against the spirit? It's a very thin road on which you have to walk. One side is the huge, big Gibraltar
rock of Gibraltar of your ego. The another side is a super ego. In between is a small discretion path going on which you have to see both the sides. Whether you are hitting yourself with the rock of Gibraltar or falling into the valley of superego, you should see that you are using your discretion. ஒரு சிறிது நேரம் தியானித்த பின்பு குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்ளும். இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்யா சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி
ஸ்ரீ மாதாஜிக்கு மீண்டும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்று நமக்கு ஆக்யா சக்கரம் பற்றிய விளக்கங்கள், தியானம், நமது மத்திய பாதை, சுழுமுனை நாடி, அதாவது நடுநாடி வழியான பாதை, அதுவே நமது ஆத்ம வளர்ச்சிக்கான ஞான பாதையாகும். அந்த சமநிலையில் நாம் இருக்கும் வழிகளே எமக்கு அருளி நமது இடது நாடி வலது நாடியில் நமது அகங்காரம் மமகாரத்தில் நாம் அதீதமாக செல்லும் போது ஏற்படும் ஆபத்துக்களை நமக்கு விளங்கப்படுத்தி நமக்கு அறிவூட்டியமைக்கு ஸ்ரீ மாதாஜிக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் நமது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். நமது அடுத்த தியான வகுப்பு வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நமது ஆரம்ப வகுப்பு தொடரும்.